மனிதருக்குள்ள சாதிகள், இனங்கள், வேற்றுமைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே சக்தியால் படைக்கப்பட்டவை. ஒரே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். சில தொழில்களுக்காகவும் சில உணவுகளுக்காகவும் மனிதனை பிரித்து வைத்திருக்கிறானே தவிர உண்மையிலே மனிதன் பிளவுபட்டவன் அல்ல, பிரிவுபட்டவன் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் அறிவிருக்கிறது, தெளிவிருக்கிறது, எல்லா விதமான திறமைகளும் இருக்கிறது. ஆனால் ஒரு சமூகத்தினரை இவன்தான் அறிவாளிகள் என்று சொல்வது மிகப்பெரிய தவறு. அப்படி அறிவாளி என்கிற ஒருவனை தனியாக இறைவன் படைப்பதில்லை. ஆனால் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய மூளை சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எவன் சிந்திக்கிறானோ அவன்தான் அறிவாளி. எவன் மற்றவர்களை மதிக்கிறானோ அவன்தான் அறிவாளி. எவன் மற்றவர்களுக்கு அவர்களுடைய வறுமையை தீர்க்க தன்னுடைய பொருளை கொடுக்கிறானோ அவன்தான் அறிவாளி. ஒரு காலத்தில் நீக்ரோ என்றால் மிக தாழ்ந்த இனம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அவனுக்குள்ளே இருக்கிற அறிவு, அவனுக்குள்ளே இருக்கிற தெளிவு, அதை வெளிக்கொண்டு வராமல் மறைத்து கொண்டே மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று பார்த்தீர்களானால் 2.5 ஆண்டுகளில் புருனோ-பாசோ என்கிற நாட்டை ஒரு மிகப்பெரிய அறிவாளிகள் வாழக்கூடிய நாடாக, ஒரு மிகப்பெரிய வளம் படைத்த நாடாக ஒரு நீக்ரோ உருவாக்கி இருக்கிறான் என்றால் இது சாதாரணமானதல்ல. நாம் எந்த சமூகத்தை அதிகமாக ஒதுக்கி கொண்டிருக்கிறோமோ, நாம் எந்த சமூகத்தின் மீது பழி சுமத்துகிறோமோ அந்த சமூகம் உலகத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்பது உண்மை. இன்னும் கூட கருப்பர் இனத்திலிருந்து உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் உருவாகி கொண்டிருப்பார்கள். இதுதான் உலகம். அதாவது பிரபஞ்சம் யாரை அதிகமாக உச்சரிக்கிறோமோ அவனை வளமுடையவனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. யாரை அதிகமாக நையாண்டி பேசுகிறானோ அவன்தான் நாளைய உலகையே ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக மாறி வருவார்கள். இதுதான் இயக்கம். பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறோமோ, நாம் என்ன ஆக வேண்டும் சொல்கிறோமோ அது அல்ல. என்ன சொல்கிறோமோ எல்லோரும் சேர்ந்து ஒரு சமூகத்தை ஒதுக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறோமோ அந்த சமூகத்திலிருந்து தான் உலகத்தை ஆளக்கூடிய, உலகத்திற்கே அட்வைஸ், உலகத்திற்கே புத்திமதி சொல்லக்கூடிய ஆட்கள் உருவாகுவார்கள். இது உண்மை. எந்த ஒரு மனிதனையும் நாம் ஒதுக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதன் மீதும் நாம் குறை சொல்லக்கூடாது. நாம் யாரையும் ஏளனமாக எள்ளி நகையாடக்கூடாது. இம்மாதிரி நிலை இருக்குமானால் நீ எள்ளி நகையாடிய அந்த மனிதன், நீ ஒதுக்கிய அந்த மனிதன், நீ வசைபாடிய அந்த மனிதன் நேர்மையானவனாக நல்லவனாக இருக்குமானால் அவனே உன்னை ஆளக்கூடியவனாக மாறுவான். நன்றி. அவ்வளவுதான்.